கட்சி ஆரம்பிச்சு 55 வாரமான கட்சி தெளிவாக இருக்குது. 55 வருஷம் ஆன கட்சி குழப்பத்தில் இருக்குது. அவர் எங்கேயுமே கேட்கலையே. இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் அதிமுக வர வேண்டும், விசிக வர வேண்டும், அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பேசவே இல்லையா. அவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டார்ல. 234 தொகுதி தனிச்சு நிற்பேன், சிங்கிள் மேட்ச்சில் ஜெயிப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. வைஷ்ணவியா? யார் வைஷ்ணவி? திமுக சேர்ந்தாங்கல்ல வைஷ்ணவி. ஓ, அந்த பிபின்னு ஒரு பொண்ணை சொல்கிறாங்களா அவங்களா? இந்த பப்ளிசிட்டி பைத்தியம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வெளியில் போயிடுங்கன்ற. இது என்ன முட்டாள்தனமான கொஸ்டினாக இருக்குல்ல. போயிட்டு விஜய் நான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்? யார் நீ ஃபஸ்ட்டு? 75 நாள் கூட நீ அரசியலில் கிடையாது. உங்களை பற்றிலாம் பேசணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்கு ஆதரவாளர் காமேஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்கிற மாநாடு 15 லட்சம் பேர் கூடுறதா சொல்கிறாங்க. அது நிஜம்தானா? அப்படி கூட முடியுமா? கூட்டினதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். கூடாதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. கிட்டத்தட்ட 10-12 லட்சம் பேர் இங்கேயே கூப்பிட்டாங்க விக்கிரவாண்டியில். அப்போ இன்னும் கட்டமைப்பு போடலை, மாவட்ட செயலாளர்கள் போடலை, எதுவும் பண்ணலை. இன்று வந்து மாவட்ட செயலாளர் போட்டாச்சு, ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கியாச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு மாநாடு. அது வரைக்கும் விஜய் நான் என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார் தெரியாது. ஸோ தாவேகா பற்றின ஒரு ஐடியா இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. யார் கொள்கை தலைவர்கள், யார் வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, தலைவர்கள் யார், எல்லாமே போடும்போது அடுத்த கட்ட வளர்ச்சி தானே. ரெண்டாவது மதுரைனாலே மாநாடு, மாநாடுனாலே மதுரை தான். எல்லா கட்சிகளும் மதுரை தான். இப்போ அதான் மதுரை மாநாடுனாலே மதுரை தான். அப்படி இருக்குன்ற போது நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது டவுன் சவுத் விஜய்னா, அஃப்கோர்ஸ் விஜய்னாக்கு இந்தியா ஃபுல்லாகவே ஃபேன்ஸ் ஜாஸ்தி, மதுரையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையும், கண்டிப்பாக அடையுன்றது டவுட்டே கிடையாது. அரசியல் களத்தில் இந்த மாதிரி என்ன பிரதிபலிக்கும்? அரசியல் களத்தில் எப்படி கூட்டணி பற்றி கேட்குறீங்களா, இல்லாட்டி இந்த மாநாடு? ஏன்னா முதல் மாநாடே வந்து ஓரளவுக்கு பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இல்லை, நீங்கள் என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்கன்னு கேட்குறீங்க. இப்போ வந்து மக்கள்கிட்ட ரீச் பற்றி கேட்குறீங்களா, இல்லைனா வந்து ஓட் பேங்கை பற்றி கேட்குறீங்களா, இல்லை கூட்டணி கட்சிக்குள்ளே வரதை பற்றி கேட்குறீங்களா? எல்லா ஆஸ்பெக்ட்லும் தான். நம்ம எல்லா ஆஸ்பெக்டுமே வெற்றி தான். கட்சி பேரே வெற்றின்னு வச்சுருக்காருல. விஜய் என்றால் விஜயம், விஜயம் என்றால் வெற்றி, அப்புறம் என்ன? ஸோ நிச்சயமாக அது எப்படிப்பட்ட ஒரு மாநாடாக இருக்க போகுது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வருஷமாக தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் தொடாததை ஒரு தொட்டுட்டார். இந்த கடந்த 60 வருஷம் திராவிட அரசியலில் தொடாததை அவர் தொட்டுட்டார். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலையும் பங்குன்ட்டார். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் சமத்துவம்ட்டார். கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது மேபி தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லலாம். என்னோட திராவிட ஸ்டைல் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். இப்போது அரசியல் கூட்டணி என்னோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நிறையா பேர் கேட்டீங்களா, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன வேணாலும் இருக்கலாம், அது அவரை தான் கேட்கணும். அவருக்கு தான் தெரியும் என்ன பேச போகிறார், என்ன பண்ண போகிறாருன்னு. ஸோ ஏற்கனவே அந்த ஒரு ஆட்டம் பாம்பு தூக்கி போட்டார் இல்லையா முதல் மாநாட்டில், சொன்னார்ல ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரம். இன்று வரை அது பேசப்பட்டு இருக்கு. இது ஒரு பேசும் பொருளாக, ஒரு வருடமாக பேச பொருளாக வச்சுக்கிட்டு பல கட்சிகள் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 120 ஏக்கர்கள் வந்து இது பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. மதுரை மாநாட்டுக்கு மட்டும் 120 ஏக்கர்ல இல்லை மொத்தம் 500 ஏக்கர். அதில் வந்து 300 ஏக்கர் வந்து பார்க்கிங்காக கொடுக்குறாங்க. அந்த பார்க்கிங்லேயே ஆம்புலன்ஸு, மற்ற டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வருது. பாக்கி 200 ஏக்கர் வந்து டோட்டலாக மாநாடு நடத்துறது. அனுமதி கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டாங்க. இருக்கிற நெருக்கடி இல்லை. அதாவது என்னன்னா, ஒரு மாநாடு நடத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 50 கேள்விகளுக்கு அவங்க தெளிவான பதிலை கொடுத்துட்டாங்கன்னா இல்லை. ஆல்ரெடி ஒரு மாநாடு நடத்திட்டாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது அந்த டைம் வந்து ஒரு பெரிய வழக்கறிஞர் அணிலாம் இல்லை. இப்போ வழக்கறிஞர் அணி ஒரு தனியாக ஒரு பெரிய அணியே இருக்குது. தொகுதிக்கு 10 வழக்கறிஞர் வச்சிருக்காராம். அண்ணனிக்கு பேசும்போது சொல்கிறாரு ஆனந்தண்ண. அப்போ என்னாச்சு, தொகுதிக்கு 10 வழக்கறிஞர் 2500 பேர், கிட்டத்தட்ட 2340 வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2500 பீப்புள்ஸ் வழக்கறிஞர்கள் இருக்குனாலே அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. தண்ணீர் பிரச்சனை அந்த மாதிரிலாம் முன்னே ஏற்கனவே அந்த பழைய அது அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் கேட்டது பர்மிஷனுக்கு, அது லா. அந்த லா வந்து பார்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2000 வழக்கறிஞர்கள் மேலே இருக்கிறதுனால நிச்சயமாக அதை செஞ்சுருவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் நோ இஷ்யூஸ். ஏன்னா போன வாட்டி அவங்க செஞ்சாங்க இல்லையா. ஸோ போன வாட்டியில் நடந்த 1-2 அசம்பாவிதங்கள், அதாவது வந்து மயக்கம் போட்டதாங்க, கூட்ட நெரிசல், அதை உடைக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறாங்க. ப்ளஸ் என்னென்னலாம் மேக்ஸிமம் தண்ணீர் வைக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே 100% கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. 1-2 இருக்கும். ஆனால் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு விழுப்புரம் மாநாடு. அதில் வி சாலை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, எல்லாமே வி தான். அதில் விஜய், விக்கிரவாண்டி, வி சாலை, விழுப்புரம் எல்லாமே வெற்றி. அதனால் அதை வந்து ஆனந்தண்ண ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ஒரு பொதுச் செயலாளர் அவர் தான் முன்னே எடுத்தார். இப்போ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பார். ஸோ எதை முன்னாடி பண்ணார், தொண்டர்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இன்னும் கரெக்டாக போன வாட்டி 99% செஞ்சால் 100% பக்காவாக செய்வார்.
அதற்கான வேலைகள் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி பண்ண முடியுன்றதை பார்ப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வந்து கூட்டணிக்கு அலைன்ஸ் அழைச்சிட்டே இருக்காரு மறைமுகமாக. நீங்கள் தொடர்ச்சியாக மறுத்தாலையும் அலைன்ஸ் வைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, ரொம்ப சிம்பிள். இதில் என்ன அப்படின்னா, இப்போ எடப்பாடி ஐயா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கணும். விஜயனா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி கிளியர். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. எங்களோட இது தலைமை ஏற்று யார் வந்தாலும் உங்களை ஏற்றுக்கிறோன்ட்டாரு. ஆனால் எடப்பாடி ஐயா கிட்ட குழப்பம் இருக்குது. 55 வருஷ கட்சி, 55 வாரமே ஆன கட்சி தான். கட்சி ஆரம்பித்து 55 வாரமான கட்சி தெளிவாக இருக்குது. 55 வருஷம் ஆன கட்சி குழப்பத்தில் இருக்குது. இதில் 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, எடப்பாடி ஐயா கிட்டேன்னு வர என்ன அப்படின்னா, இது வந்து விஜய்க்கு மட்டும் கூப்பிட்றதுக்காக இல்லை, இது வந்து பாஜக கொடுக்குற ஒரு எச்சரிக்கை. பாஜகவுக்கு என்னன்னா, இடி நீங்கள் வரலன்னு இடி ரைட்லாம் கிடையாது, அந்த மாதிரி எச்சரிக்கை எடுத்துக்கலாம். அந்த ரைட் அப்படி இல்லை, இது கூட்டணி எச்சரிக்கை. இப்போ தொடர்ந்து பாஜக தலைமை என்ன பேசிட்டு இருக்கு? என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், நாங்கள் சொல்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க, எங்கள் சைட்லேருந்து வர்ற இதுதான் கூட்டணி அமைச்சியாக இருக்கும், எங்கள் தலைமையில் தான் வந்து முதலமைச்சர் தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்போது அந்த தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? 55 வருஷம் கிட்டத்தட்ட 6 முறை ஆட்சி அமைச்ச ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஜெல் ஆகல. அப்போ எடப்பாடி ஐயா வேலை போயிட்டாரா, கட்சியை அடமானம் வச்சுட்டாரா, இப்படியெல்லாம் பேசப்படுது இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுக்கட்டை வைக்கணும் இல்லை. அப்படி வைக்கணுன்ற போது அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. அப்போ விஜய் அழிச்சிட்டாருன்னு அர்த்தம் காட்டுது. ஏன்னா விஜய்னா வரவே மாட்டேன்ட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, பாஜகவை கைட்டி விட்டுட்டு விஜயோட நான் போயிடுவேன், நீங்கள் மரியாதை கொடுத்து கரெக்டாக இல்லைண்ணா. பாஜக இருக்கிறனால தான் தாவேக்க கூட்டணி போலையா அதிமுக கூட? சார், இங்கே கூட்டணி கூப்பிட்டது யாரு? அதிமுக. விஜய் நான் எங்கேயாவது கூப்பிட்டாரா? இந்த கட்சி கூட்டணிக்கு வாங்க, அந்த கட்சி கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், அவங்க வந்தால் நல்லா இருக்கும், கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டது யாரு? அதிமுக தான். அப்போ அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் அவங்க தான் கேட்டிருக்காங்க. சில ஊடகவியலாளர்லாம் அதை முன்வைக்கிறாங்களே, பாஜகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக கூட கூட்டணி போயிடும் தாவேக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தாவேக்கா அதிமுக கூட்டணி போமா, அதிமுக தாவேக்கோட கூட்டணி போமா? இதை கரெக்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் பதில். என்ன மாதிரி கேட்குறீங்க நீங்கள்? அப்படிதான் சொல்கிறாங்க ஊடகவியலாளர். ஓரளவுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓரளவுக்கு ஓட் பேங்க் வச்சு 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு சார். இப்போ நீங்க என்ன கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதுக்கும் நான் உங்களை கூப்பிட்டு என்ன ஒரு பேட்டி எடுங்க சார் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இருக்கு. அந்த வித்தியாசம் தான் நான் கேட்கல. அவங்க அழைச்சி நீங்க போயிருவீங்கன்ற அதை தான் சொல்ல வரேன். ஒரு செயற்குழு கூட்டத்தில் விஜயண்ணா தான் முதலமைச்சர் அப்படின்றத தெளிவாக ஒரு செயற்குழு கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுதான் அல்டிமேட் டெசிஷன் மேக்கிங். எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் அதுதான் அல்டிமேட். ஒரு கட்சிக்கு முதலமைச்சர் எடுத்துட்டாங்க. இருக்கும்போது அவங்க எப்படி போவாங்க? 2வது ஒரு மாநாட்டில் தெளிவுபடுத்துறாரு, ஒரு முறையும் தெளிவுபடுத்துறாரு. இப்போ தேவைப்படுறது யாருக்கு? விஜயண்ணா வருது திமுகவை எதிர்க்கல, திமுக ஆட்சியில் வைக்கக்கூடாதுன்றதுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு தெளிவான ஒரு மாற்றம் சொல்ல முடியாது, மாற்றத்தை தாண்டி தீர்வு அரசியல், ஒரு சமுதாய புரட்சி, ஒரு சமுதாய மேம்பாடு, தமிழகத்தை வேற ஒரு பரிமாணத்தில் வளர்ச்சி கொடுக்கறதுக்காக அவர் வர்றாரு. அவருக்கு திமுக அங்கே இருக்கிறதுனால திமுக எதிரியாக தெரிகிறாரு. ஆனால் அதிமுகவுக்கு தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தான் பேசுகிறாங்க. தமிழகத்தை பற்றி பேசல அவங்க. தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, இனி தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதுவே 2வது தரத்துலாம் நிற்கிது. அவங்கள முதல் நோக்கம் என்ன? திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஆனால் விஜயனோட முதல் நோக்கம் நான் ஆட்சிக்கு வரணும், தமிழ்நாட்டை வந்து ஒரு மாற்றம் கொடுக்கணுன்ட்டுன்னு. அதற்கு இருக்கிற அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற திமுகவை நான் எதிரியாக பார்க்குறேன், எதிர்கட்சியாக பார்க்குறேன். அவ்வளோதான். ஸோ 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்சஸ் நீங்கள் பார்க்கும்போது விஜயனோட கொள்கை கோட்பாடு வேறு மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இருக்குது, நீங்கள் வேறு மாதிரி. அப்போ உங்களுக்கு வேலை ஆகணும், நீங்கள் தான் சார் வரணும். புரியுதா? உங்களுக்கு வேலை ஆகணும், நீங்கள் தான் வரணும். அப்போ உங்களுக்கு தேவை என்ன? திமுக வரக்கூடாது, தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் போய் அதிமுக போய் தாவேக்கோட கூட்டணி சேர்ந்துங்க, தலைமையில் விஜயண்ணா தலைமை ஏற்றுங்க. அவர் எங்கேயுமே கேட்கலையே இது வரைக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் அதிமுக வர வேண்டும், விசிக வர வேண்டும், அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பேசவே இல்லையா? அவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டார்ல. 234 தொகுதி தனிச்சு நிற்பேன், சிங்கிள் மேட்ச்சில் ஜெயிப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நட்பு பாராட்டி நம்மளுடன் யார் கூட்டணி என் தலைமை ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணி வந்தாலும் அவர்களை நட்பு பாராட்டி வரவேற்கிறேன், அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் பங்கு சமத்துவமாக இருப்போம். இதான் எங்களுதுன்னு ஒரே மாநாட்டில் தெளிவாக சொல்லிட்டேன். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் வைஷ்ணவி தொடர்ச்சியாக வந்து தாவேக்காதவர்களை வந்து நான் ரொம்ப அபியூஸாக இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு ஜனநாயகமாக இருக்கிற விஷயங்களும் இப்படி கருத்து சொல்லலாம், நீங்கள் அதை அங்கீகரிக்கிறதுல அதுக்கு அபியூஸாக ட்வீட் போடுறதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கமிஷன்லாம் கொடுக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வைஷ்ணவியா? யார் வைஷ்ணவி? திமுக சேர்ந்தாங்கல்ல வைஷ்ணவி. ஓ, அந்த பிபின்னு ஒரு பொண்ணை சொல்கிறாங்களா அவங்களா? இந்த பப்ளிசிட்டி பைத்தியம்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நாளைக்கு அது வந்த பொண்ணு ஒன்று ஏமாத கேஸை போட்டுருவோம். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அது பிபி வைஷ்ணவின்றாங்க. என்னடா பிபி வைஷ்ணவி அப்படின்னா எனக்கு டக்குன்னு புரியல. அந்த அடைமொழியோட சொன்னீங்கன்னா தான் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்போ நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல,
எப்படி தெரியுது? ஒரு உதாரணத்துக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றோம், பிபின்றதை தான் அவங்க அடையாளப்படுத்தி இன்னும் அதுதான் பப்ளிசிட்டி பைத்தியமாகுது. அதனால அப்படி பிபி சொன்னீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இருப்பாங்க பிரதர், எனக்கு கூட ஒரு சிஸ்டர் தெரியும், அவங்க பேர் வைஷ்ணவி தான், அவங்களுக்கு இதுல இருக்காங்க, தாவேகால இருக்காங்க. அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்கல்ல, ஏன் சொல்றாங்க? அவர் ஊர் எடப்பாடி. அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு அது பிபின்னு வச்சிருக்காங்களாம். என்னடா பிபி அப்படின்னு கேட்டா பப்ளிசிட்டி பைத்தியம்னா, அதனால தான் பிபி வச்சிருக்கோம், பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு. ஓ அப்படியா, அந்த பொண்ணா? நல்ல கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க தரத்தை நீங்களே குறைச்சிக்கலாமா? சொல்லுங்க. உன் நண்பனை காட்டு உன்னை யார் என்று சொல்கிறேன், உன்னை எதிரியை காட்டு உன் தரம் என்று சொல்கிறேன்னு சொல்லுவான். நீங்களே குறைச்சிக்கிறீங்க. அந்த பப்ளிசிட்டி பைத்தியத்தை பற்றி என்ன சொல்லணும்? ஐ மீன் இது ஒரு அதுதான் சொல்லுது. இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், உனக்கு பிரச்சனையாக இருக்குல்ல அவருக்கு, இதுக்கு இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது. இருந்தாலும் சரி கேட்டுட்டீங்க, சொல்லணும், மரியாதைக்காக, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுக்காக நான் சொல்கிறேன். என்ன பிரச்சனை அந்த அம்மா கொடுத்தது? இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் அசிங்கமாக பேசுகிறாங்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உன் இன்ஸ்டாகிராமு, அந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா விட்டு வெளில போயிடு, பிரச்சனையே இல்லை, தீர்ந்து போச்சு. உன்னை இல்லைன்னு யாரும் அழுதாங்களா? மார்க் ஜக்கம்பரா வந்து லாஸ் ஆக போகிறாரா நீ வெளில போகிறதுனால? இன்ஸ்டா விட்டும் ஃபேஸ்புக் போகிறதுனாலையும் அவருக்கு ஏதாவது வந்து நஷ்டம் ஆக போதா? இல்லை எலான் மஸ்க்கு ட்விட்டர் விட்டு போனால் ஆக போதா? அந்த அம்மா ஒரே ஒரு இது வெளில போனா ஐயோ ட்விட்டர் போயிட்டு போய் ஏன் அவங்களை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதா? யார் பண்ணா? அவங்க அப்படிதான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. யார் நான் அதுதான் சொல்றேன், நீ வராத வெளில போயிடு. தாவேக்காதல யார் பேசினா விர்ச்சுவல் வாரியர்ஸ், அது விர்ச்சுவல் வாரியர். நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன், இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன போடுறீங்க? டிஸ்க்ளைமர் நீங்க சார் போடுறீங்க. நீங்க தான் சார் என்ன கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க, நீங்க கேட்குற கேள்வி தான் சார் நான் பதில் சொல்றேன். ஏன் சார் ஃப்ரண்ட்ல டிஸ்க்ளைமர் போடுறீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தெரிஞ்சுமே ஏன் டிஸ்க்ளைமர் போடுறீங்க? அப்ப அதுக்கு பொறுப்பு நீங்க கிடையாது. நான் என்ன பேசினாலும் அது பொறுப்பு நீங்க கிடையாதுன்னு இருக்கீங்க. ஏங்க இது சோஷியல் மீடியாங்க, உலகம் ஃபுல்லா இருக்குது, எவன் வேணாலும் இருப்பான். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் அவங்க வந்து ஒரு இதை அப்போ அதனால தான் சொல்ற வெளில போயிடுங்கன்றேன். அந்த அம்மாவுக்கு அரசியல் கூட தெரியாது, அந்த குழந்தைக்கு, அந்த பிபிக்கு. நம்ம எதுக்கு அதை சொல்லணுன்றேன், புரியுதா? நம்ம யாரையும் பேசுறது இல்லை, அது சும்மா அவங்க சொன்னதுக்காக நான் சொல்ல வரேன். நம்ம நம்ம அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தரகுறவா பேசுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, எங்கள் கட்சிக்கே கிடையாது. அது யாரோ ஒருத்தர் சொன்னதுனால டக்குன்னு அதில் ஃப்ளோவில் வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வெளியில் போயிடுங்கன்றேன். இது என்ன முட்டாள்தனமான கொஸ்டினாக இருக்குல்ல? போயிட்டு விஜய் நான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்? யார் நீ ஃபஸ்ட்டு? வேலை வெட்டி கிடையாதுன்னு ஏங்க ஒரு தமிழ் அவரோட எதிரி யார்? அவர் யாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் 75 வருஷம் கட்சியோட போராடிட்டு இருக்கிறாரு. 75 நாள் கூட நீ அரசியலில் கிடையாது. உங்களை பற்றிலாம் பேசணுன்ற அவசியமே கிடையாது அவருக்கு. முதல்ல அது லாஜிக்காகவே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அது வெறும் பப்ளிசிட்டின்னு இதில் தெரியுது. சரி சொல்லிவிட்டு மீடியாக்காரங்க மைக்கை பிடிக்கிறானோடனே ஓ நம்மளை நீங்கள் மீடியா பார்க்கணும் அப்படின்னு சில பேருக்கு சில ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா, மோடி எப்படி கேமரா பார்த்தோன்னே போகணும் இதில் அப்படி கிடையாது. சில பேருக்கு வந்து ஒரு டிசீஸு, தன்னை பற்றி பேசணும், தன்னை தெரியணும், தனக்கு மக்கள் பார்க்கணும், தான் சொல்கிறது போய் ரீச் ஆகணும், போகணும் வரணும்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் அது. ஸோ அதனால் சும்மா வந்து ஏன் லாஜிக்கே இல்லைங்க. இதில் கோர்ட்டில் போய் கேட்டால் சிரிப்பான். நான் சொன்னது தான் சொல்லுவார். இப்போ இந்த கேஸ் கொடுத்துருக்கீங்க, இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போவோம். சும்மா நான் கேட்குறேன், வேறு வழி கிடையாது. அட் என் பாயிண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கும், கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அதுக்கு எடுக்கவே மாட்டான். கமிஷனர் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அது கொடுக்கும்போதே சிரிச்சிருப்பான், இதெல்லாம் ஒரு காமெடி பீஸ்ரா, ஐயோ ஆண்டவா அப்படின்னு நினச்சிருப்பாரு அவர். இவ்வளோ காமெடியாக இருக்குதே இந்த காமெடி பீஸுன்றது தான். பட் சொல்ல வரேன், இதுக்கு அப்படிதான் தெரியுது. ஒருவேளை இது கோர்ட்டுக்கே போச்சு வச்சிங்க, ரொம்ப சிம்பிளாக ஜட்ஜு கூப்பிட்டு, அம்மா அதி புத்திசாலி அம்மா, நீ தயவுசெய்து நான் சொன்னேன் இல்லையா உனக்கு இதான பிரச்சனை, அப்போ இதை விட்டு வெளில போயிடும். இப்படி ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா, நான் வீட்டெல்லாம் திறந்து போட்டு போவேன், ஆனால் எவனும் வந்து திருடக்கூடாது என்ன அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிரிப்பு வராது. போலீஸ் வீட்டை பூட்டு போமா, போனதுக்கப்புறம் வந்தால் சொல்லும்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வீட்டை தேடி வந்து ஒருத்தன் செஞ்சான், ரோட்டில் போகும்போது ஒருத்தன் செஞ்சான், இல்லை நீ பேர் கொடுன்ற. நான் என்ன கேட்குறேன், நீ சொல்கிறல்ல தாவேக்காரத்தில் செய்கிறாங்கன்னு, தாவேக்கால அதிகாரப்பூர்வமாக இன்னி வரைக்கும் ஒரு 10,000 பேருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 பேரில் போஸ்டிங் வாங்கினவன்ல யார் சோ கால்டு, ஒரு முருகன், ஒரு கணேசன், ஒரு பாலாஜி, இந்த தொகுதியில் இந்த இடத்துல இவர் போஸ்டிங்கில் இருக்காரு, இவரனால் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இல்லை ஆதரவு தொடர எங்களை மாதிரி கட்சி, தமிழ்நாடு நேரு கட்சி, இந்த முஸ்தபான்னு ஒருத்தர் இப்போ கொடுத்துட்ருக்காரு, தமிழ்நாடு முஸ்லீம் லீக், ஆதரவு கொடுக்குற கட்சி சொல்கிறாங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்லி தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த உருட்டு பீப்புளெலாம் இருக்குதுல்ல, நீங்கள் சொல்கிற சில ஊடகங்கள், சில கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தான் இவங்க சொல்கிறாங்க. அப்படி தான் இருந்தால் கூட சொல்லுங்கள். நீங்கள் இப்போ உடனே யாருமே சொல்லலை,
இதுவா ஒன்று சொல்லிட்டு இந்த அம்மாவா போய் ஒன்று சொல்லி இந்த பாப்பாவா போயிட்டு அப்போ அதை என்ன கரெக்டாக தான் வச்சுக்கிறானுங்க பிபின்ட்டுன்னு. அதுதான் நான் சொல்ல முடியும். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலையும் நீங்கள் ஊடகம்னு சொன்ன உடனே சில பத்திரிகையாளர் கடுமையாக உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணி ராஜ்மோகனா இருக்கட்டும், தாவிகாவா இருக்கட்டும், அனில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ நீங்கள் சொன்னோடனே ராஜ்மோகனே வருது. தாவேக்கால இருக்கிறவங்க ரொம்ப மோசமாக பண்ணுறாங்கன்னா, ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளர் கட்சியோட, அவர் உசுரோட இருக்காரு, செத்துட்டாருன்னு ரிப்பு போட்டாங்க. அப்போ எவ்வளோ கேவலமான கட்சி. இந்த அம்மா சொல்லுது எனக்கு வந்து மரியாதை இல்லை, ரொம்ப தப்பான ஒரு கட்சி அப்படின்ட்டுன்னு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் மேடையில் பேசும்போது இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து கேட்குமா? இந்த பாப்பா கேட்காது. கேட்க முடியுமா? முதல்ல காதில் அப்படியே தேன் பாயுமா? கேட்குறேன். அப்போது பத்திரிக்கை அவங்க வேலை தானேங்க. 200 கிரெடிட் ஆகணும் இல்லைங்க. ஏங்க இன்னைக்கு 200 எனக்கு கிரெடிட் ஆகணும். ஒரு ட்வீட்டுக்கு 200, புரியுதுங்களா? ஒரு வார்த்தை பேசிட்டு வந்தால் ஒரு வீடியோக்கு 200 கிரெடிட் ஆகிறவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. டார்கெட் யாரை பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் கருத்தியல் ரீதியாக வைங்கன்றேன். ராஜ்மோகனை வந்து கருத்தியல் ரீதியாக கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். அண்ணன் எல்லாத்துக்கும், பிரதர் எல்லாத்துக்குமே தெரியும், லைலாமணிக்கு எல்லாமே தெரியும், ரமேஷ்க்கு எல்லாமே தெரியும். கேளுங்க. நீங்கள் நான் கேட்குறேன், டிபேட்டே வச்சுக்கலாம் வாங்கன்றேன். நீங்கள் அதி புத்திசாலிங்களா ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்கள். எல்லாருமே சஃபாலஜிஸ்டா, எல்லாருக்குமே எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு பிரசாந்த் கிஷோர் இருக்காருன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன செய்கிறாரோ அதற்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். அவர் ஏன் இப்படி செஞ்சார், அவர் இப்படி தான் செய்யணும்னு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய தவறாக இருக்குது. ஒரு விஜய்னா ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு, அந்த விஷயத்தை நம்ம எப்படி எதிர்நோக்கிறோம், அதற்கு என்ன கருத்து, அதற்கு என்ன சொல்லணுன்றது மட்டும்தான் பார்க்கணும். இன்னைக்கு வருங்காலத்தில் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு ஆரோக்கியமான அரசியலை நம்ம கொண்டு போகலாம். சரி, பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பார்த்துட்டு மற்றவர்களை சந்திப்பு. நன்றி பிரதர்.